நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை மிகுந்த அன்போடு வரவேற்கின்றேன். நான் திருச்சி வெளிச்சாமிக்கு நேரம் கொடுக்கணும், அதனால தயவுசெய்து சுருக்கமா ஒரு ப்ளீஸ். நண்பர் அவர் நான் சொன்னதை புரிஞ்சுக்கல அல்லது நான் சரியா சொல்லலைன்னு நினைக்கிறேன். திருப்பதியில் போய் அவர் வந்து சாமியை கும்பிட்டார். அந்த சாமியை கும்பிட்டா நம்ம ஜெயிக்க போறோம்னு நினைச்சார். அந்த சாமி வந்து அப்படியெல்லாம் கிடையாது, நீ தோத்து போக வேண்டிய ஆள் தான் ரொம்ப தெளிவாக அவருக்கு தண்டனை கொடுத்தார் அப்படிங்கறத நான் சொல்ல வந்தேன். நண்பர் வேல்முருகன் அதை ஒத்துப்பார் நான் நினைக்கிறேன். இல்ல அந்த சாமி 2005லும் 2009லும் அவரை அது மாதிரி செஞ்சிருந்தாலும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிறது அவங்களுடைய கருத்து. இல்ல அவருடைய கருத்து நல்லது. அரசியல் ரீதியாக நம்முடைய அமைச்சர் ராதாகிருஷ்ணன் சொன்னாரு, ஈழம் என்பதை வைத்துக்கொண்டு தமிழர் பிரச்சனை என்று வைத்துக்கொண்டு இங்கே அரசியல் செய்கிற நபர்கள் என்று சொன்னார். அவர் கடந்த காலத்தை ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டில் முதலாக தமிழ் ஈழம் சப்போர்ட்டர்ஸ் ஆர்கனைசேஷன் என்று டெலோ என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி மதுரையிலே இந்த மாநாடு போட்ட போது தனி ஈழம் ஒன்றுதான் இதற்கு விடிவு என்று அதிலே உரக்க குரலே பேசியவர் வாஜ்பாய். அந்த மாநாட்டை ஏற்பாடு செய்த முன்னணி தலைவர்கள் ஒருவர் இன்றைக்கு அவர் வணக்கத்தோடு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சுப்பிரமணிய சாமி. ஆகென்றால் அப்படி அவர்கள் அரசியல் செய்யத்தான் செய்தார்களா? இதை ஒன்றை எல்லோரும் தவறாக புரிந்து கொள்கிறார்கள். இலங்கை பிரச்சனை என்பது உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகள் பிரச்சனை போல நாம் அலட்சியப்படுத்தி விட முடியாது. பூகோள ரீதியாக இந்தியாவுடைய பாதுகாப்பு என்பது அதில் இருக்கிறது. நான் மிக சுருக்கமாக சொல்கிறேன். நம்முடைய சேகர் கூட சொன்னார், அங்கே இருக்கிற பயங்கரவாதிகள் எல்லாம் இங்கே வருகிற வாய்ப்பு எல்லாம் இருக்கிறது சொன்னார். நான் வெளிப்படையாக கேட்கிறேன், இலங்கையில் தமிழர்கள் இன்னும் குறிப்பாக புலிகள் பலமாக இருந்த அந்த காலம் வரை 2009 வரை கடல் வழியாக இந்தியாவுக்கு தமிழகத்திற்கு ஏதாவது ஆபத்து வந்ததுண்டா? ஒரு பயங்கரவாதி வந்ததுண்டா? நான் இன்றைக்கும் சொல்லுகிறேன், என்றைக்கும் சொல்லுவேன், இலங்கையில் தமிழர்கள் பலமாக இருக்கிற வரை அது இந்தியாவுக்கு குறிப்பாக தமிழகத்திற்கு ஒரு பெரிய பாதுகாப்பாக தான் இருக்க முடியும். அதில் இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கிறது, நான் வாழ்த்தி இருக்கிறோம், ஆகவே நல்ல உறவு வரும் என்று சேகர் சொன்னார். ஒன்றை அவர் மறந்து விட்டார். என்றைக்கு மைத்ரி பாலா அவருக்கு ஆதரவு வந்தது? இந்தியாவுடைய பிரதமர் மோடி ராஜபக்சே வெற்றி வரையனுடைய வாழ்த்துக்கள் என்று சொன்னாரே, அதற்கு பின்னாலே தான் இவருக்கு எல்லோரும் சேர்ந்து ஆதரவு தந்தார்கள். இந்தியா இல்ல அது நாகரிகம் கருதி சொல்லப்பட்ட வாழ்த்து அப்படிங்கிறது தொடர்ந்து பாஜக வைக்கக்கூடிய வாதம். ராஜபக்சே மீண்டும் அதிபராக வர வேண்டும் என்று தற்போதைய மத்திய அரசுக்கு ஒரு எண்ணம் இருந்ததாக நீங்கள் கூறுகிறீர்களா? நிச்சயமாக கொள்கை ரீதியாக லட்சிய ரீதியாக ராஜபக்சேனுடைய கொள்கையும் மோடியுடைய கொள்கையும் ஒன்றுதான். ஒரு நாடு, ஒரு இனம், ஒரு மொழி, ஒரு மதம், இதுதான் ராஜபக்சேனுடைய கொள்கை. அதே கொள்கை தான் இங்கே மோடிக்கு இருக்கிறது. உடனடியாக மறுப்பு கேட்டா சரியா இருக்கும் நினைக்கிறேன் திரு எஸ்.ஆர். சேகரிடம். திரு சேகர், அந்த அடிப்படையில் மட்டுமே மோடி ராஜபக்சேவிற்கு வாழ்த்து தெரிவித்தார், அது நாகரிகம் கருதி என்று எடுத்துக்கொள்ள இயலாது அப்படிங்கிற ஒரு கருத்தை திருச்சி வெளிச்சாமி அது சார்க் மாநாடுகளில் ஒரு சாதாரணமாக சொல்லப்பட்ட வாழ்த்தும் அல்ல அப்படிங்கிறது தொடர்ந்து வைக்கப்படக்கூடிய ஒரு வாதம். அதுவும் ஒருவருக்கு தானே சொன்னார் அப்படிங்கிற ஒரு கருத்தை திருச்சி வெளிச்சாமி வைக்கிறார். இந்தியா என்று நான் சொல்வது மத்திய அரசு, பாஜக தலைமையிலான மத்திய அரசு மீண்டும் ராஜபக்சே தான் அங்கே வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்ததா? ராஜபக்சேவிற்கு ஏற்பட்ட தோல்வி அப்படிங்கிறது எந்த அளவிலாவது அது ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறதா இந்தியாவிற்கு அல்லது மத்திய அரசிற்கு, பாஜகவிற்கு? அதாவது வேலுச்சாமி, என்னுடைய அருமை நண்பர் வேலுச்சாமி அரசியல் ரொம்ப மூத்த பழுத்த அரசியல்வாதி. பழுத்த அரசியல்வாதி வந்து எந்த ஒரு நாட்டின் ஒரு அதிபராவது இன்னார் தான் வர வேண்டும் என்று முடிவு செய்து, குறிப்பாக மோடி, அதுவும் இப்போ 6 மாதத்துக்கு முன்னால் தான் வந்திருக்காரு, அவர் வந்து அந்த முடிவை அவர் செய்திருப்பார் என்று சொல்லுவது அவருக்கே வேலுச்சாமிக்கே நியாயமா அல்லது சரியான விஷயமாங்கிறது அவர் மனசாட்சி சொல்லி பார்த்துக்கிட்டோம். ஒன்று. இரண்டாவது விஷயம் வந்து மறுபடியும் வந்து நாகரிகம் கருதி சொன்ன வாழ்த்து அன்னைக்கு வந்து ஒருவேளை ராஜபக்சேவுக்கு பிறந்த நாளாக இருந்தாலோ திருமண நாளாக இருந்தாலோ சொல்லியிருப்பார்கள். இந்தியாவில் இருக்கக்கூடிய எதிர்கட்சி மற்ற கட்சிகள் வந்து பார்க்கின்ற நிலைமை, ஈவன் பக்கத்தில் இருக்கக்கூடிய மியான்மரில் கூட அந்த இராணுவ ஆட்சியாளரை பார்த்துட்டு அந்த சுங்கியை போய் பார்க்கக்கூடிய நிலைமை, இது வந்து சாதாரண நாகரிக கருதி அரசியல். இதை வந்து நாகரிகம் உள்ளவர்கள் பார்த்து கொண்டு சும்மா இருப்பார்கள், அந்த நாகரிகத்துக்கு குறைவாக இருக்கிறவர்கள் தான் இதை பற்றி கருத்து தெரிவிப்பார்கள். அதை பத்தி நான் இதுக்கு போக வேல்முருகன் மிகுந்த ஆவேசமாக நான் முடிச்சிருக்கேன் ஆவேசமாக ராஜபக்சேவனுடைய அத்தனை அட்டூழியங்களையும் அக்கிரங்களையும் மனம் வெதும்பி சொன்னார்கள். ஆனா ஒரே ஒரு விஷயம், இலங்கையிலே வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று சொல்லுவது யார்? தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகள்.
இலங்கையிலே வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று சொல்லாதவரையால் அல்லது வாக்கெடுப்பை பற்றி சொல்லாமல் இலங்கையினுடைய அரசாட்சிக்குள்ளேயே நாங்கள் தீர்வை செய்து கொள்கிறோம் என்று சொல்பவர் யார்? டிஎன்ஏ. அது அங்க இருக்கக்கூடிய தமிழ் நேஷனல் அலையன்ஸ் அதை சொல்லுகிறார்கள், தமிழ் மக்கள் அங்கே சொல்லுகிறார்கள். இங்கிருந்து நாம் அவர்களுக்கு செய்ய வேண்டியது என்ன? அவர்கள் விரும்புவதை, அவர்கள் எதிர்பார்ப்பதை, அதைத்தானே நாம் செய்ய வேண்டும். மாறுதட்டி தமிழகத்திலே ஒரே ஒரு கேள்வி மட்டும் இல்ல, ராஜபக்சே தோல்வி அடைந்தது அப்படிங்கிறது இந்தியா தரப்பில் குறிப்பாக பாஜகவிற்கு அது ஏதேனும் ஆச்சரியத்தையோ அதிர்ச்சியோ ஏற்படுத்தி இருக்கிறதா? திரு எஸ் ஆர் சேகர், பாஜகவிற்கு ராஜபக்சேனுடைய தோல்வி ஏதாவது அதிர்ச்சியாவது, ஏதாவது ஆச்சரியத்தையாவது, ஒரு அதிர்ச்சியாவது ஏற்படுத்தி இருக்கிறதான்னு கேட்கிறேன். ஏன்னா மோடி வாழ்த்து தெரிவித்திருந்தால் வெற்றி பெறுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. நியாயமானதாங்கிறது நீங்க பாத்துங்க. அதாவது நீங்கள் என்ன வேணுமானாலும் கேள்வி கேட்கலாம், ஆனா அந்த கேள்விக்கு பதில் சொல்வது என்னுடைய கடமை. இது எப்படி ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கிறதா, அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கிறதா, என்ன இதுக்கு என்ன இதனுடைய இதனுடைய அண்டர்நீத் இதுல இருக்கக்கூடிய கரண்ட் என்ன? ராஜபக்சேனுடைய வெற்றி பிஜேபி எதிர்பார்த்திருந்தது, மோடி எதிர்பார்த்திருந்தது, ஆகவே வருத்தப்படுகிறார்கள் என்ற ஒரு விஷயத்தை நீங்கள் திணிப்பதாகத்தான் நான் நினைக்கிறேன். எப்படி இந்த கேள்வி நியாயமானதாக இல்ல திரு எஸ் ஆர் சேகர், இது என்னுடைய கேள்வி அல்ல. இது இல்ல திரு எஸ் ஆர் சேகர், திருச்சி வேலுச்சாமி காங்கிரஸ் சார்பில் திருச்சி வேலுச்சாமி அப்படி ஒரு கருத்தை முன்வைத்தார். அதனால நான் கேட்கிறேன், ஒருவேளை அப்படி ஒரு எண்ணம் இருந்திருந்தால் அது ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கும் அல்லவா அப்படிங்கிற ஒரு கேள்வி முன்வைத்தேன். இதில் ஏதேனும் உள்நோக்கம் நிச்சயமாக எங்களுக்கு இல்லை. இது ஏன் இல்ல, ஒருவேளை இந்த கேள்வியை ஏன் கேட்க தோன்றியது அப்படிங்கிறதுக்கு திரு சுப்பிரமணிய சாமியினுடைய கருத்து நம்ம மத்தியில் இருக்கிறது. சுப்பிரமணிய சாமி இது தொடர்பாக, இந்த தேர்தல் தொடர்பாக சுப்பிரமணிய சாமி கூறிய கருத்துக்கள் நம்ம மத்தியில் இருக்கிறது. அவருடைய கருத்துக்களை பார்த்தால் இந்த கேள்வி ஏன் கேட்கப்பட்டது அப்படிங்கிறது ஒருவேளை நீங்களும் கூட புரிந்து கொள்ளக்கூடும். சுப்பிரமணிய சாமியினுடைய கருத்தை கேட்கலாம். The Sri Lankan election is a surprise because all of us expected that since Rajapaksa had restored normalcy in the state after 2 decades of terrorist murder and mayhem of the LTTE, but the people have defeated him and their people in a democracy, the people are supreme. Churchill also led UK, Britain to victory in World War II, and as soon as the war was over they defeated him in 1945, and Clement Attlee they defeated him in 1945, and Clement Attlee of the Labour Party became the Prime Minister. Similarly, Narasimha Rao led us to a great economic boom and economic revolution. He too was defeated in 1996. So democracy, these vagaries are there, but I think what is to be watched is this new government, which is going to be a hodgepodge of so many parties with all kinds of divergent expectations. They were only united on one thing, to defeat Rajapaksa. But now the Buddhist clergy have also joined this new coalition. The Islamic parties have also joined the new coalition. So this kind of hodgepodge, I'm not sure is going to be very good for India's interest. We have to watch it very carefully. திரு சேகர், ஏன் இந்த கேள்வி முன்வைக்கப்பட்டது அப்படிங்கிறது இப்போ ஒருவேளை உங்களுக்கு புரிந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ராஜபக்சே வெற்றி பெறுவார், மிகப்பெரிய அங்கே போர் முடிவுக்கு வந்தது, தீவிரவாத குழுக்கள் அளிக்கப்பட்டது. நீங்க சொல்லலாம் நிச்சயமா திரு சேகர், நிச்சயமா நீங்க பதில் சொல்லுங்க ப்ளீஸ். இல்ல திரு சேகர், நிச்சயமா உங்களுக்கு முழுமையான நேரத்தை நிச்சயமா நான் கொடுக்குறேன். தயவு செய்து நீண்ட நேரமாக நீண்ட நேரமாக நேரலையில் ஜவாஹர்லாவும் நம்மோடு காத்து கொண்டிருக்கிறார். அவருக்கு அடுத்த சுற்று வாய்ப்பு இன்னும் கொடுக்கப்படாமலே இருக்கிறது. அவருடைய கருத்துக்களை கேட்டு நிச்சயமா நான் உங்ககிட்ட வரேன். ஜவாஹர்லா சொல்லுங்க. இப்ப சுப்பிரமணிய சாமி ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார். பல்வேறு தரப்பினரும் இணைந்து ஒரு கூட்டணி உருவாகி அங்கே மைத்ரிபால சிறிசேனா வெற்றி பெற்றிருப்பது அப்படிங்கிறது, சில புத்த ஆதரவு அமைப்புகள் அவருக்கு ஆதரவு அளித்திருக்கின்றன, இஸ்லாமிய அமைப்புகள் ஆதரவு அளித்திருக்கின்றன. இது போன்ற ஒரு சூழலில் அவர் ஆட்சி அமைப்பது அப்படிங்கிறது இந்தியாவிற்கு எந்த அளவுக்கு சரியாக இருக்கும் அப்படிங்கிறது கேள்விக்குறியாகவே இருக்கிறது. அது உற்று நோக்க வேண்டும், அதை நம்ம கொஞ்சம் கவனமாகவே கவனிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு தளத்தில் அவருடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார். உங்களுடைய பார்வை என்னவாக இருக்கிறது? இந்த நிகழ்ச்சியில் இப்போது சுப்பிரமணிய சாமி சொன்னதும், அதற்கு முன்பு மத்திய அமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய கருத்துக்களும், என்னுடைய நண்பர் கோவையிலிருந்து பேசக்கூடிய எஸ்ஆர் சேகர் அவர்களுடைய கருத்துக்களை நீங்கள் அது நூடாக பார்க்கும்போது
ஒரு விரக்தியின் மனப்பான்மையிலே தான் அவர்கள் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்வேன். இதை மறைப்பதற்காக வேண்டிதான் இவர்கள் இந்த நிகழ்ச்சியில் வந்து இந்த தமிழ் ஈழத்திற்காக, ஈழத்திலே கொல்லப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய தமிழ் அமைப்புகளுக்கு இனி வேலை இல்லை என்ற அளவுக்கு அவர்கள் பேசி வருகிறார்கள். முகநூலில் பாஜகவினுடைய மாநில செயலாளர் KT ராகவன் கூட இது போன்ற ஒரு பதிவை செய்திருக்கின்றார். ராஜபக்சே பாஜகவுக்கும் மோடிக்கும் சுப்பிரமணிய சுவாமிக்கும் நெருங்கிய நண்பர். அதனால தான் வந்து சாக் மாநாட்டில் வெளிப்படையாகவே அவர் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னதோடு மட்டுமல்லாமல் அதிகாரப்பூர்வமாக மறுத்தாலும் கூட ராஜபக்சே எப்படி தேர்தலை சந்திக்க வேண்டும், அதை எப்படி வெற்றிகரமான ஒரு பரப்புரையாக மாற்றலாம் என்பதற்காக வேண்டி இங்கிருந்து ஆட்கள் அனுப்பப்பட்டு இருக்கின்றார்கள் என்பதுதான் ஆதாரபூர்வமான செய்தியாக இருக்கின்றது. எனவே அவர்களுடைய நண்பர் அங்கே படுதோல்வி அடைந்ததனுடைய விரக்தியை மறைப்பதற்காக இவர்கள் இத்தனை விஷயங்களையும் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் யதார்த்தமான ஒரு உண்மையாக இருக்கின்றது. அது இலங்கை வந்து ஒரு பௌத்த நாடாக தன்னை அறிவித்துக் கொண்டாலும் கூட அங்கு அது ஒரு பன்முக சமுதாயம் தான். அங்கே பௌத்தர்கள் வாழ்கிறார்கள், முஸ்லிம்கள் வாழ்கிறார்கள், கிறிஸ்தவர்கள் வாழ்கிறார்கள், இந்துக்கள் வாழ்கிறார்கள். இப்படி ஒரு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நாடு. ஏற்கனவே நண்பர் திருச்சி வேலுச்சாமி அவர்கள் சொன்ன மாதிரி பாஜகவினுடைய சங் பரிவாரனுடைய ஒரே மொழி, ஒரே கலாச்சாரம், ஒரே மதத்தை திணிப்பதற்கான ராஜபக்சேனுடைய முயற்சி முறியடிக்கப்பட்டு இருக்கின்றது. அதனால தான் வந்து சுப்பிரமணிய சாமி சொல்றாரு, எல்லோரும் இணைந்து வரக்கூடிய ஒரு கூட்டணியை ஹாச் பாச் என்று ஒரு மட்டரகமான வார்த்தையை வந்து அவர் பேசுகிறார். ஜனநாயக ரீதியில தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. ஜனநாயக ரீதியில் வெற்றி பெற்ற அந்த கூட்டணி ஒரு சிறப்பான ஆட்சியை தரும் என்ற எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் இருக்கின்றது. இந்த தேர்தலில் இன்னொரு மிக முக்கியமான ஒரு திருப்பமும் ஏற்பட்டிருக்கின்றது. அது என்னவென்றால், ஒரே ஒரு நிமிடம் முடிச்சிடுறேன். இந்த தேர்தல் முஸ்லிம்கள் அதே போல தமிழர்கள் இந்த இரண்டு பேரும் இணங்கி வந்து இனி இலங்கையினுடைய அரசியலை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு சக்தியாக மாறி இருக்கின்றார்கள். சிறுபான்மை சமூகங்கள் ஒன்று சேர்ந்தால் நிச்சயமாக மாற்றங்கள் கொண்டு வர முடியும் என்கின்ற ஒரு பாடத்தையும் அது கற்பிக்கின்றது. இதெல்லாம் சுப்பிரமணிய சாமி போன்றவர்களுக்கு நிச்சயமாக விரக்தி ஏற்படுத்தும். விரக்தியினுடைய வெளிப்பாடாகத்தான் எனக்கு உங்களுடைய கருத்தில் ஒரு சிறிய முரண்பாடு எனக்கு தோன்றுகிறது. ஒருவேளை இப்ப ஏன்னா இதுக்கு முன்பு பொன் ராதாகிருஷ்ணன் மத்திய அமைச்சர் ஒரு கருத்தை பதிவு செய்தார். அவர்கள் அங்கே வந்து வாக்குகளை அளித்திருக்கிறார்கள், 70 விழுக்காடு வாக்கு பதிவாகி இருக்கிறது, அதை நாம் கவனிக்க வேண்டும் அப்படிங்கிறாரு. இப்ப நீங்க சொல்றதும் அங்கே பெரிய அளவில் சிறுபான்மை சமூகமாக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் தமிழர்களும் இதுபோல் வாக்களித்திருப்பது வரவேற்கக்கூடியது அப்படிங்கிறீங்க. அவரும் அதே தான் சொல்கிறார். இதை பயன்படுத்தி வாக்குகளை அளித்திருக்கிறார்கள், தங்களுடைய கடமையை நிறைவேற்றிருக்கிறார், அதன் மூலம் ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள், அது வரவேற்கக்கூடியது. அதுதான் அவர்களுடைய பிரச்சனைக்கு அவர்கள் தீர்வை தேடிக்கொள்வார்கள். இங்கே அதை வைத்து அரசியல் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறத அவருடைய கருத்தாக இருக்கிறது. இப்ப நீங்களும் கிட்டத்தட்ட அதே கருத்தை சொல்றீங்க. இல்ல நான் அதாவது அதை வைத்துக்கொண்டு அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இங்கே வந்து தமிழ்நாட்டில் ஈழ மக்களுடைய பிரச்சனைகளை வெளி அரங்கத்துக்கு கொண்டு வருவது, இந்த மாற்றம் ஏற்படுவதற்கும் ஒரு காரணம் தமிழகத்திலே தமிழ் ஆதரவு அமைப்புகள் நடத்தக்கூடிய போராட்டங்கள், வெளியிட்டு வரும் அறிக்கைகள், எடுக்கக்கூடிய நிலைப்பாடுகள் என்பதை நிச்சயமாக மறக்க முடியாது. எனவே தொடர்ந்து வந்து அதே போல வந்து பொது வாக்கெடுப்புக்கு வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆதரவு இல்லை, அங்கே யார் ஆதரவாக இருக்காங்கிற ஒரு கேள்வியும் எழுப்பப்பட்டிருக்கின்றது. இதுவும் வந்து ஒரு தவறான கேள்வி. நிச்சயமாக நீங்கள் தனிப்பட்ட முறையில் அந்த தலைவர்களுடன் பேசும்போது நிச்சயமாக ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்பதுதான் ஈழத்தில் பாஜகவினுடைய அஜெண்டாவுக்கு நேர்முறமாக புலம்பெயர்ந்து சர்வதேச சமூகத்தில் வாழக்கூடிய தலைவர்கள், ஈழத்தை சார்ந்த பல்வேறு தரப்பினரும் கூட நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை முன்வைத்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். இருந்தாலும் இது அவர்களுடைய தேசத்து பிரச்சனை அப்படிங்கிறது தொடர்ந்து முன்வைக்கப்படக்கூடிய ஒரு வாதமாக இருக்கிறது. நாம் இலங்கை தமிழர்களுக்கு இதில் என்ன மாதிரியான தீர்வுகள் ஏற்படும் அப்படிங்கிறதை தாண்டி இனி இந்திய இலங்கை உறவுகளுக்குள் தமிழக மீனவர்களுக்கு என்ன மாதிரியான நாம் தொடர்ந்து பேசலாம். திரு ஜவாஹர்லால் நிச்சயமாக தொடர்ந்து பேசலாம். இன்னும் கூட இந்திய இலங்கை உறவு குறித்து நாம் விவாதிப்போம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.